சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எனக்கு யாருமே இல்லை என்று நான் வேறு தனிமையில் இருக்கிறேன், வாடிய நிலையில் இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய். நீ நினைப்பது முற்றிலும் தவறானது என்று சொன்னால் நீ நம்புவாயா? நான் சொல்கிறேன், முழுமையாக கேள். நீ எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் சொல்கிறேன். நீ செய்து கொண்டிருக்கும் விஷயம் உனக்கே தெரியாமல் மிகப்பெரிய நல்லதை செய்து கொண்டிருக்கின்றாய். எனக்கென்று யாரும் இல்லை, ஒரு உண்மையான நண்பன் இல்லை என்று நீ பலவிதமாக புலம்பிக் கொண்டிருக்கும் விஷயம் எனக்கு அது கேட்டு ஓடி வந்தேன். என்னுடைய குழந்தையே, வாழ்க்கையில் நீ தனிமையில் இருப்பதை வாடி நாடி உள்ளே என்று சொல்கிறாய். ஆனால் ஒன்று தெரியுமா? தனிமை உனக்கு எவ்வளவு கற்றுத்தரும் என்பது தனிமை மட்டுமே. ஒரு உண்மையான நண்பன், நமக்கு துரோகம் செய்யாத ஒரு நண்பன், நமக்கு நிறைய விஷயங்களை நம் மனதுக்கு புரிய வைக்கும் உண்மையான ஒரு நண்பன் யார் என்று கேட்டால் நான் தனிமை என்று தான் சொல்வேன். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்கும் பொழுது எல்லோரும் சிரிப்பார்கள், எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள். ஆனால் எல்லோரும் உண்மையாக பேசுகிறார்களா என்று கேட்டால் கிடையாது அல்லவா? எல்லோரும் அந்தந்த சமயத்திற்கு போலியான ஒரு விஷயத்தை தான் காட்டி பேசுவார்கள். ஆனால் தனிமை என்பது நம் யார், நமக்குள் இருக்கும் திறமைகள் என்ன, நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன, அவர்கள் எந்த நேரத்தில் நம்மிடம் எப்படி பேசினார்கள், இந்த நேரம் நம்மிடம் எப்படி பேசுகிறார்கள் என்பதை நமக்கு ஒவ்வொன்றாகவே புரிய வைக்கும். அதனால் தனிமையில் இருக்கிறேன் என்று ஒரு நாளும் வாடாதே. நீ தனிமையில் இருக்கும்பொழுதுதான் பல விஷயங்களை புரிந்து கொண்டாய், தெரிந்து கொண்டாய். பல விஷயங்கள் உனக்கு நல்லதாகவும் நடந்தது. நீ அதை மறந்துவிட்டு நான் வாடுகிறேன் என்று நீ நினைக்கிறாய். நான் எப்பொழுதும் ஒன்றே ஒன்று சொல்வேன், தனிமையில் இருக்கிறோம் என்று நினைத்து கலங்காதீர்கள். உண்மையான ஒரு உறவுடன் இருக்கிறோம் என்று நினைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கு இருப்பவர்கள் யாரும் உண்மையான நபர்கள் அல்ல. நீ மட்டுமே உனக்கு உண்மையான ஒரு உறவு. முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இவ்வுலகத்தில் யார் உண்மையான நண்பன் என்று கேட்டால் நமக்கு நாம் தான் உண்மையான நண்பன். புரிகிறதா? அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாக்கில் நான் நிச்சயமாகவே உங்கள் வார்த்தைகளை அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன். உங்களுடைய வார்த்தைகள் என்ன, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு நொடியும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். அப்படி நான் பார்க்கும்பொழுது நீ தனிமையில் இருப்பது மேல் என்று நான் நினைப்பேன். அப்பொழுதுதான் பலரை புரிந்து கொண்டு யார் யார் எப்படி என்று தெரிந்து கொண்டு அவர்களிடம் நீ பார்த்து பழகுகிறாய். ஏனென்றால் நீ சின்ன குழந்தையாகவே இருந்து பல நேரங்களில் பல நபர்களிடம் ஏமாந்து நிற்கிறாய். ஏமாற்றம் தேவையில்லை, ஏமாற்றம் வரக்கூடாது என்றால் தனிமையில் இருப்பது எவ்வளவோ நல்லது. தைரியமாக இருக்க வேண்டும். தனிமையோ இல்லை, கூட்டத்தில் நிற்கும் பொழுது எப்பொழுதோ இருந்தாலும் தைரியத்துடன் இருக்க வேண்டும். தைரியமாக இருக்கும் பொழுது எல்லாமே நல்லதாக நடக்கும். கவலை வேண்டாம். சிரித்த முகத்துடன் அனைத்தும் உனக்கு சிறப்பாகவே நான் நடத்தி தருகின்றேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.